வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமாக கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள், மாற்றங்களையும் திருப்பங்களை பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் எப்ப நமக்கு வக்ரமாக அமைகிறது அப்படின்னா, வருகின்ற ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகி வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறது. ஸோ இந்த இடைப்பட்ட இந்த 4.5 மாதத்தில் இந்த சனி பகவான் வக்ரமாக கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ராசியிலேயே வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கும் பொழுது, சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியில ஜென்ம சனியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்தல்லவா, அப்ப ஜென்ம சனியாக இருந்து கொண்டு உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்ல எண்ணங்கள், அதாவது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகளில் குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருந்ததல்லவா, அப்ப சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற விதியினுடைய அடிப்படையில் உங்க லக்னம் ராசியில இருந்து கொண்டு உங்களுக்கு, அதாவது சனி என்கிறது யாரு, ஒரு இருட்டு கிரகம் அல்லவா, அப்போ ஒரு இருட்டு உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி உங்களுக்கு நல்ல விதமாக செயல்பட முடியும்? நிச்சயமாக இல்லை அல்லவா. சோ அந்த அமைப்பின்படி இப்போ சனி வக்ரமாகிறார். வக்ரம் அப்படிங்கிற என்ன, தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ இதுவரைக்கும் ஒரு குடைச்சல், ஒரு மந்தத்தன்மை, ஒரு தேக்கத்தன்மை, தான் சரியாக செயல்பட முடியாத தன்மை இருந்து கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் எழுச்சி பெறக்கூடிய தன்மை, அதுவும் குறிப்பாக தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தீர்கள் அல்லவா, இப்போ இந்த வக்ர காலத்தில் தன்னம்பிக்கை கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு எது முக்கியம்னா தன்னம்பிக்கை வேணும் அல்லவா, அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய எண்ணங்களில் பாசிட்டிவை கொடுக்கக்கூடிய, பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாக எது செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு குழப்பம், ஒரு தன்னிறைவை அடையாத தன்மை, ஏதோ போய்கொண்டிருக்கிறது. ஒரு வேலைன்னா அது ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு, ஆனா வேலையில் ஒரு நிம்மதியற்ற தன்மை, வேலையில் மாறக்கூடிய தன்மை, வேலையில் உயரதிகாரிகளினுடைய பிரஷர் அதிகமாக இருந்தது. அப்போ ஒரு நிம்மதி இல்லாத தன்மை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும், கடன் ரீதியாக இருந்தாலும், எதிர்ப்பு பகையாக இருந்தாலும், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், நீங்கள் நிறைவேறாத ஆசைகள் இருந்ததல்லவா, அத்தனையும் பிரச்சனையோடு இருந்த விஷயங்கள் அத்தனையும் தீர்ப்பதற்கு இந்த வக்ர காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே சமயத்தில் 3ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்தை கெடுத்தது. 3ஆம் இடம் என்பது என்ன, தன்னம்பிக்கை இல்லை. 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய இல்லை. 3ஆம் இடத்துல சகோதரிகளுக்குரிய ஒரு இடம் அல்லவா. ஸோ அந்த இடத்தை எல்லாம் கெடுத்து கொண்டிருந்தது. சரியான நண்பர்கள் கூட உங்களுக்கு அமையலை அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் ஒரு பத்திர பதிவு சார்ந்த விஷயத்திலும் தொந்தரவாக பிரச்சனையாக இருந்தது. அதாவது குறிப்பாக சொன்ன போனால் தைரியம் இல்லாத தன்மை, ஒரு கோழைத்தனமான ஒரு தன்மை இருந்ததல்லவா, இப்போ சுறுசுறுப்பாக கூடிய தன்மை, தைரிய வீரியத்தோடு செயல்படலாம் என்கின்ற அந்த மன உந்துதல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு அமையும். ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இப்போ ஜென்ம சனி இருக்குது, தலையில உட்கார்ந்துட்டு இருந்தது, இனி கீழே தலை பாதத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தது. 7ஆம் இடம் என்பது திருமணம் அல்லவா, திருமணத்தில் குறை ஏற்படுத்தியது. அப்படி திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. தன்னுடைய வயதுக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்தது, எனக்கு நடக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவா, அந்த ஆதங்கத்திலிருந்து வெளிவிடக்கூடிய இந்த 4.5 மாதம் திருமண சுப காரியங்கள் நடக்கும். சரி, அப்படியும் திருமணம் நடந்து முடிந்து விட்டது அப்படின்னாலே ஒரு நிம்மதி இல்லை.
கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய தன்மை, கணவன் ஒரு வெளிநாட்டில் இருக்காருன்னா மனைவி இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்மை, இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு வகையான ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மையை ஒரு ரூபத்தில் கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா, அது விளக்கக்கூடிய தன்மை. கூட்டு தொழிலில் பிரச்சனை, கூட்டு தொழில் ஆரம்பிச்சு பிரச்சனை. இந்த ஜென்மசனி காலத்தில் தொழில் ஆரம்பித்து தொழிலுக்காக ஓடி உழைத்து கொண்டு ஒரு நிம்மதியற்ற தன்மை, அதிலும் பெரிய லாபம் இல்லாத தன்மை, அல்லது போட்ட பணம் எங்கேயா ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை இருக்கும். சமூகத்தில் கூட ஏதாவது ஒரு களங்கத்தை கொடுத்திருக்கும். நட்பெயரில் ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். 7ஆம் இடம் என்பது தான் மீட் பண்ணக்கூடிய அந்த சார்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, களத்திரம், அதாவது எதிர்பாலினத்தினர் மூலமாக சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. ஸோ அங்கே சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார். ஸோ இப்போ அது எல்லாமே விலகுவதற்கு, அதிலிருந்து மாறுவதற்கு, அதிலிருந்து மனம் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஏன் சொல்றேன்னா, 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம். ஸோ இந்த மாதிரி வம்பு வழக்கில் மாட்டிக்கொண்டு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை கொடுத்து கொண்டு விவாகரத்து சார்ந்த விஷயத்துக்கு போய்கொண்டு ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளோடு அனுபவித்து கொண்ட வழிகளோடு இருந்தவர்களுக்கெல்லாம் வழி நிவாரணம் கிடைக்கக்கூடிய தன்மையை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும். பணம் லாபம் கிடைக்கல, ஏன்னா 10ஆம் இடத்தை பார்த்தது சனி. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் அல்லவா. சரியான தொழில் அமையல, சரியான வேலை அமையல, வியாபாரத்தில் இருந்தாலும் அங்கே பிரச்சனையாக இருந்தது, நிறைய பொருள் ஸ்டாக்காக இருந்தது, விற்காமல் இருந்தது. ஸோ தொழில் வேலை வியாபாரத்தில் இக்கு வைத்து கொண்டிருந்தது, நிம்மதியற்ற தன்மை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம், ஏன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக சனியோட ராகுவோட இணைந்து ஏதாவது ஒரு மாதிரியான தன்மை இருந்ததல்லவா. ஸோ அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை இந்த ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் இந்த 7ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எங்கே ஆரம்பிக்கிறது? ஜூலை மாதம் 7ஆம் தேதி குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்துடனும் அந்த 10ஆம் இடத்தை பார்க்குதல்லவா, நிச்சயமாக வேலையில் இருந்து வந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். சகோதர சகோதரிகள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், இணக்கங்கள், அதில் ஒரு நல்ல இணக்கம் இல்லாத தன்மை, ஒரு குறை சொல்லி கொண்டிருந்த விஷயங்கள், அது எல்லாமே மறையக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். வெளிநாட்டுக்கு போக முடியல அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள், விசா கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தாலும் அங்கே செட்டில் ஆகல இருந்தவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள், பிஆரே கிடைக்க மாட்டேங்குதுன்னு இருந்தவர்களுக்கெல்லாம் திடீரென்று பிஆர் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், கடனை அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்கள் கடனை அடைப்பதற்கான சாத்திய கூறுகளை உருவாக்கும். 4ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தால், 4ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருக்கிறதுனால தாய் தந்தையரில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அவர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதெல்லாம் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த சனியினுடைய வக்ர காலத்தில் அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.